Vanakkam guys, welcome to next another episode of Illustration Marathon. Today we are going to go through General Clause Act. இப்போ நீங்க இதை இந்த ஜெனரல் கிளாஸ் ஆக்டோட மேரத்தான் இல்லஸ்ட்ரேஷன் மேரத்தான் பார்க்கும்போதே ஜெனரல் கிளாஸோடைய கம்ப்ளீட்டான பிக்சர் கிடைச்சிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார் என்ன சார் இந்த ஜெனரல் கிளாஸும் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் இந்த ரெண்டு விஷயங்கள் என்னது சார்? பேசிக்கலி நமக்கு ஆக்டை என்ன பண்ணணும் சார்? ஆக்டை நம்ம வி ஹாவ் டு இன்டர்பிரிட். ஓகே, ஆக்டை ப்ராப்பராக இன்டர்பிரிட் பண்ணணும் சார். புரியல சார். இப்போ ஒரு டிராஃபிக் ரெகுலேஷன் இருக்குது. He who violates traffic act traffic regulations will be liable to a fine of 10,000. இப்போ ஒரு பொண்ணு வண்டி ஓட்டிட்டு வராங்க. அந்த பொண்ணு சொல்றாங்க அதுல ஹீ தானே சொன்னாங்க, ஷீ சொல்லலையே, அப்ப நான் இதுல இருந்து எஸ்கேப் ஆயிடலாமே அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இங்கதான் இன்டர்பிரேஷன் வருது. இன்டர்பிரேஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஹீன்னு சொன்னா அது இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் ஃபீமேல் ஜெண்டர் இன்டு இட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு ஒரு ஆக்டை புரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்னு ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் அண்ட் ஒன்னு இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட். லிசன் ப்ராப்பர்லி. வாட் இஸ் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்? பெண்ணு வேணா கலர மாத்துறேன். வாட் இஸ் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்? ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் இட்ஸ் ஏ ஆக்ட் which is helping us to interpret. அதனால இதை law of all lawன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்டாட்யூட் ஆக்ட் கிடையாது. இட்ஸ் நாட் an act, இட்ஸ் நாட் a law. அப்படின்னா என்னது சார் அது? பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் டிசைன் பண்ணின ரூல்ஸ் ஃபார் இன்டர்பிரிட்டேஷன். இன்னைக்கு நம்ம எந்த சாப்டரோட இல்லஸ்ட்ரேஷன்ஸை கடகடகடான்னு பார்க்க போகின்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரல் கிளாஸ் ஆக்டோட பார்க்க போறோங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு விஷயம் சொல்லணுங்க. வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்? அதாவது ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்ல மெயினாக செக்ஷன் 3 தான். செக்ஷன் 3 கம்ப்ளீட்லி கிவ்ஸ் டெஃபினிஷன்ஸ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, இப்போ கம்பெனிஸ் ஆக்ட்ல ஒரு டெஃபினிஷன் சொல்லல. நீங்க எந்த டெஃபினிஷனை நீங்க யாருக்கிட்ட போயிட்டு நீங்க உதவிக்காக கேட்கணும்? இந்த டெஃபினிஷன் அந்த பர்டிகுலர் ஆக்ட்ல சொல்லலைனால் நீங்க ஏது ஆக்டை போட்டு உதவிக்காக கேட்கணும்? ஆன்சர் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். நீங்க டிக்ஷனரி மீனிங்க பார்க்க கூடாது. ஜெனரல் கிளாஸ் ஆக்ட்லயே சொல்லலையானால் மட்டும்தான் நீங்க டிக்ஷனரியை பார்க்கணும். இதைத்தான் நான் ஃபர்ஸ்டா சொல்ல வரேன். பேசிக்கலி what is the main purpose of this act is to rescue in absence of particular definition. This act will come to rescue you. அதுதான் மெயினான பர்பஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். அண்ட் இந்த ஆக்ட்ல டெஃபினிஷன் மட்டும் இல்ல, சில மற்ற ப்ரொவிஷன்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் எதற்கு வர போறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் கம்மிங் டு எக்ஸாம்பிள் நம்பர் 1. அதாவது ஒருத்தனுக்கு அப்பாயிண்ட் பண்றதுக்கு பவர் இருந்தா அதே பர்சனுக்கு அதே ஆளை சஸ்பெண்ட் பண்றதுக்கோ டெர்மினேட் பண்றதுக்கோ ரிமூவ் பண்றதுக்கோ உண்டான பவர் இருக்குதா சார்? இருக்கு. நான் இப்ப என்ன சொன்னேன்? he who violates traffic rules are liable to a penalty. அங்க ஹீன்னு சொன்னா அதுல ஷீயும் வரும் அப்படின்னு யார் சொல்றாங்க? ஜெனரல் கிளாஸ் ஆக்ட் சொல்றாங்க. So what is the main scope of this act, purpose of this act? மெயினா இந்த ஆக்டோட மெயின் விஷயம் என்னன்னா, this act comes to rescue us. பிரச்சனை வந்தா யாரை கூப்பிடுங்க? ஜெனரல் கிளாஸ் ஆக்ட கூப்பிடுங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் சொல்லணும். நவ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்பர் 2, ரைட் டு கேட்ச் ஃபிஷ். இப்போ ஒரு குளம், ஒரு ஏரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு குளம் இருக்குது, ஒரு பாண்ட் இருக்குது. குளம்னா பாண்ட் இன் மலையாளம். ஸோ பாண்டில் நிறைய ஃபிஷஸ் ஆர் தேர். யூ ஆர் செல்லிங் த பாண்ட் டு அனதர் பர்சன். கம் ஆன் டெல் மீ, பாண்ட் என்ன ப்ராப்பர்ட்டி? இட்ஸ் ஏ மூவபிள் ப்ராப்பர்ட்டி. பாண்டுக்குள்ள ஃபிஷ் இருக்கு சார். அந்த ஃபிஷ்ஷும் சேர்த்து விற்கிறீங்க. ஃபிஷ் என்ன ப்ராப்பர்ட்டி? ஃபிஷ்ஷும் மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான். ஆனா இப்ப நீங்க ஃபிஷ்ஷை அதை பிடிச்சு போட்டு நீங்க விற்கிறீங்கன்னு வைங்க, அது மூவபிள் ப்ராப்பர்ட்டியாக மாறிடும். ஸோ இங்க ரைட் டு கேட்ச் ஃபிஷ். ஒரு பாண்டை விற்கும் போது அது கூட நீங்க எதவும் வித்துட்டு இருக்கிறீங்க, ஃபிஷ்ஷும் விற்கிறீங்க. இதை இட் இஸ் அன் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாமுக்கு கேட்பான். ஏன் சொல்றேன்னா, there is an act called transfer of property act. அங்க இதோட டெஃபினிஷன் ப்ராப்பராக சொல்லாததுனால நம்ம ஏது ஆக்ட்ல சொல்லுகின்ற டெஃபினிஷன் போயிட்டு கேட்கலாம். ஆன்சர் ஜெனரல் கிளாஸ் ஆக்ட். So right to catch fish is an immobile property. Please understand this. It can be asked in MCQ also. Now come on guys, example number 3. first of all ஒரு விஷயம் சொன்னோம். நார்மலி எல்லா ஆக்ட்ல செக்ஷன் 2 தான் டெஃபினிஷன். ஆனா ஜெனரல் கிளாஸ் ஆக்டே டெஃபினிஷன். அதனால தான் செக்ஷன் 3க்குள்ளேயே டெஃபினிஷனை கொண்டு வந்துட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட் விஷயம், பிரியாம்பிள்னா என்ன? ஒரு ஆக்டோட பிரியாம்பிள்னா அந்த ஆக்ட் எதற்காக வந்துச்சு, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் தி ஆக்ட் சொல்லித்தரக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் தான் பிரியாம்பிள். ஸோ வாட் இஸ் பிரியாம்பிள்? யூ ஷுட் வெரி வெல் அண்டர்ஸ்டாண்ட் த பிரியாம்பிள். பிரியாம்பிள்னா என்ன நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். நவ பிரியாம்பிள் ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட், பிரியாம்பிள் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் என்னது? த மெயின் பர்பஸ் ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட் இஸ் டு consolidate and amend the laws relating to company.
கம்பெனியோட ஆக்டை பத்தி, கம்பெனியை பத்தி சொல்ல போனா இந்த ஆக்ட், கம்பெனிஸ் ஆக்ட்ல பல பல அமெண்ட்மெண்ட்ஸ் அடிக்கடி கொண்டு வருவாங்க. கன்சாலிடேட்னா இதுவரை நிறைய ஆக்டுகள் வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி 1956 வந்திருக்கும். ஸோ அதுல இதெல்லாம் எடுத்து எடுத்து மாத்தி கன்சாலிடேட் பண்ணி வாட் தே ஹவ் டன் இஸ் தே ஹவ் மேட் எ குட் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 which is applicable right now. சிம்பிள். இதெல்லாம் கேட்க மாட்டாங்கயா. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம், டெஃபினிஷன் கண்டிப்பா கேட்பாங்க. there are two types of definition. One is inclusive, one is exclusive. Now first of all, means னு சொன்னாலே it's called exclusive definition. ஆனா inclusive, in, that is it includes அப்படின்னு சொல்றாங்கன்னா it is called inclusive definition. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்கம்மா, கம்பெனிங்க டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, நிறைய கொடுத்துருக்காங்க, டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்கம்மா, கம்பெனி செக்யூரிட்டி டெஃபினிஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. செக்யூரிட்டி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க, கம்பெனி டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் ஜஸ்ட் வெரி வெல் கோ த்ரூ. அண்ட் இங்க வந்து ரொம்ப முக்கியமான கம்பெனி மீன்ஸ் எக்ஸாம்பிள் 9 பாருங்க. மீன்ஸ்னா we call it as எக்ஸாஸ்டிவ்னு சொல்லுவாங்க. மீன்ஸ், கம்பெனி மீன்ஸ். சிலது வந்து டிபெஞ்சர் இன்க்ளூட்ஸ், அது வந்து இன்க்ளூசிவ் டெஃபினிஷன். ஏன் ஒரு டெஃபினிஷன் படிச்சு வச்சுக்கங்க சொல்றேன்னா, எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால பிவேர். சில டெஃபினிஷன் வந்து மீன்ஸும் இருக்கும், இன்க்ளூட்ஸும் இருக்கும். ஸ்டில் இட் இஸ் an exhaustive definition. என்ன பாருங்கப்பா, மீன்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் எக்ஸாஸ்டிவ். இன்க்ளூட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா இட் இஸ் கால்ட் எக்ஸ்டென்சிவ். மீன்ஸும் இருக்கு, இன்க்ளூட்ஸும் இருக்குன்னா, லைக் எக்ஸாம்பிள் ஷேரோட டெஃபினிஷன், இட் இஸ் ஸ்டில் கால்ட் எக்ஸாஸ்டிவ் definition. Please don't remember, please don't forget it, remember that. Affidavit na enna? Affidavit is nothing but a written declaration which you can produce before court of law. So affidavit வந்து கண்டிப்பா நீங்க என்ன பண்றீங்கன்னா, affidavit ஓட டெஃபினிஷன் கண்டிப்பாக மறக்காம பாத்துருங்க. அண்ட் the share definition பாருங்க, இங்க மீன்ஸும் இருக்கு, இன்க்ளூட்ஸும் இருக்கு. ஸோ பாத்துருங்க. நெக்ஸ்ட் விஷயம், ஷால்னா என்ன, மேனா என்ன? ஷால்னா மேண்டேட்டரி, மேனா டைரக்டரி. மேனா வேணும்னா பண்ணா போதும். ஆனா சில சந்தர்ப்பத்துல மே வந்து மேண்டேட்டரியாக மாறலாம். இங்க பாருங்க, கம்பெனி மே பி ஃபார்ம்டு ஃபார் லாஃபுல் பர்பஸ். யோ, கம்பெனி கஞ்சா விற்க முடியுமாயா? சொல்லுங்க. கம்பெனி எதற்காக மட்டும்தான் இன்கார்பரேட் பண்ணணும்? லாஃபுல்லான பர்பஸுக்கு மட்டும்தான் இன்கார்பரேட் பண்ணணும். which means கம்பெனி மே பி ஃபார்ம் ஃபார் லாஃபுல் பர்பஸ் சொன்னா அதோட அர்த்தம் என்ன? கம்பெனி லாஃபுல் பர்பஸுக்காக மட்டும்தான் என்ன பண்ணணும்? அதற்காக மட்டும்தான் they have to incorporate. அதுதான் அதோடைய மீனிங்கே அதுதான். நெக்ஸ்ட் வாங்க, தயவு செஞ்சு வாங்க, கீழே வாங்க. What is meant by section 1? Section 1 of any act deals with scope, extent, title, commencement. Scope is nothing but purpose of the act. Extent is nothing but area applicability. But Kerala Police Act, it is applicable to Kerala. Companies Act, it is applicable to whole over India. டைட்டில்னா நேம் ஆஃப் தி ஆக்ட். அண்ட் கமென்ஸ்மெண்ட்னா என்ன? எந்த டேட்டில் இருந்து இது வந்து எஃபெக்டிவாக வரப்போகின்றது, அதெல்லாம் எஃபெக்டிவ் டேட். ஹாப்பி பர்த்டே டு யூ, அதுதான் எஃபெக்டிவ் டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட். நான் டெஃபினேஷன்ல வந்து நான் சொல்ல விரும்பல. டெஃபினேஷன் மெயினா நீங்க வந்து டெஃபினேஷன்ல அஃபிடவிட் நல்லா படிச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அஃபிடவிட்னா ஒண்ணுமே இல்லையா, டிக்ளரேஷன் ரிட்டன் ஃபார்ம்ல கொடுக்கணும். இட் கேன் பி ப்ரொடியூஸ் பிஃபோர் கோர்ட் ஆஃப் லா. சிஜினா யாரு படிச்சிருங்க தயவு செஞ்சு? சிஜினா யாரு தயவு செஞ்சு படிச்சிருங்க. அப்புறம் இதெல்லாம் வேணாம். கமென்ஸ்மெண்ட்னா என்ன படிச்சிருங்க தயவு செஞ்சு? டாக்குமெண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் டாக்குமெண்ட்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனாக்ட்மெண்ட் வேணாம். ஃபினான்ஷியல் இயர் அஃப்கோர்ஸ் யூ நோ, வெரி வெல் இம்பார்ட்டன்ட். குட் ஃபெய்த் ரொம்ப முக்கியம். இப்போ குட் ஃபெய்த்னா என்னங்க? குட் ஃபெய்த்னா எனிதிங் டன் ஹானஸ்ட்லி. இப்போ ஒரு ஆக்ட்ல குட் ஃபெய்த்தோடைய டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்க அந்த ரெஸ்பெக்டிவ் ஆக்டை பாத்துருங்க. அந்த ஆக்ட்ல குட் ஃபெய்த்தோட டெஃபினிஷன் கொடுக்கலையானால் மட்டும்தான் நீங்க எதற்குள்ள பார்க்க வரணும், ஜென்ரல் கிளாஸ்ல வரணும். தெரியும் நினைக்கிறேன். கேட்பான் கண்டிப்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ரொம்ப முக்கியம், இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டினா என்ன? வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய கேட்டிருக்கிறான். லேண்ட், பெனிஃபிட் ஃப்ரம் லேண்ட், திங்ஸ் அட்டாச் டு எர்த், permanently fastened to anything attached to earth. லேண்டில் இருந்து கடக்கக்கூடிய விஷயங்கள், லேண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இங்க ரொம்ப முக்கியமான விஷயம், ட்ரீ. யோ, ட்ரீ என்னதுயா? இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அந்த ட்ரீயை வந்து கட் பண்ணி டிம்பராக மாத்துகின்றீர்கள் அப்படின்னு சொன்னா அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. வாங்க தயவு செஞ்சு இது கேட்பான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரைட் டு
ரைட் டு ட்ரெயின் வாட்டர் இஸ் நாட் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ தண்ணி ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் பண்றீங்க, தண்ணி மேலேந்து வருது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணி விற்கிறீங்க, அது என்னதுயா? அது மூவபிள் ப்ராப்பர்ட்டி தான், இம்மூவபிள் கிடையாது. ஆனா இப்ப நீங்க வந்து ரைட் டு டேக் சாயில், சாயிலை நீங்க எடுக்கிறீங்க, அந்த ரைட் டு டேக் சாயில், நாட் டேக்கிங் சாயில், ரைட் டு டேக் சாயில், அது வந்து இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி. இப்போ மை கொஸ்டின் இஸ், நீங்க சாயிலை வந்து சாக்கு சாக்கா விற்கிறீங்க, அது வந்து மூவபிள் ப்ராப்பர்ட்டி. ஓகே, வெரி மச் இம்பார்ட்டன்ட். பின்ன அப்புறம் ஒஃபிஷியல் கெசட்னா என்ன கேட்பான், எம்சிக்யூ பர்பஸாக பார்த்துக்குங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் ஓகே, எஸ் கமான், ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒரு ஆக்டுடைய கமென்ஸ்மெண்ட் டேட், எப்போ அந்த ஆக்ட் ஆரம்பிக்குது. பேசிக்கலி அந்த ஆக்டில் வந்து, ஆக்ட்னா என்னப்பா, பேசிக்கலி பில் இருக்கும், அந்த பில் வந்து பார்லிமெண்ட்ல இட் ஷுட் பி பாஸ்டு இன் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறமா யாரு சைன் பண்ணோம், பிரசிடென்ட் ஹேஸ் டு சைன். பிரசிடென்ட் சைன் பண்ணா இட் இஸ் தி ஹாப்பி பர்த்டே ஆஃப் தி ஆக்ட். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன், பிரசிடென்ட் வந்து 1 ஜனவரியில சைன் பண்றாங்க, ஆனா ஆக்ட்ல ஸ்பெசிபிக்கா சொல்றாங்க திஸ் ஆக்ட் வில் கம் இன்டு ஃபோர்ஸ் ஃப்ரம் 2 February சொல்றாங்க. ஆக்ட்ல சொல்றாங்க திஸ் ஆக்ட் வில் கம் இன்டு ஃபோர்ஸ். அப்ப நீங்க 8 டேட்டை பார்க்கணும், பிரசிடென்ட் சைன் பண்ண டேட்டை பார்க்கணுமா, 2 February பார்க்கணுமா? ஆன்சர் 2 February. இப்போ அந்த மாதிரி கம்மிங் இன்டு ஃபோர்ஸ் எப்ப வருதுன்னு சொல்லவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. நீங்க எதை பார்க்கணும்னா, பிரசிடென்ட் என்னைக்கு சைன் பண்றாங்களோ அதை பார்க்கணும். அதை பத்தி தான் எக்ஸாம்பிள் நம்பர் 18 சொல்லிட்டு இருக்காங்க, 18ம் 19ம் அதை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கமான் கைஸ், ரிப்பீல்னா என்ன கண்டிப்பா கேட்பான், தயவு செஞ்சு படிச்சிடுங்க. அப்புறம் எக்ஸாம்பிள் நம்பர் 20 இஸ் அகைன் நாட் மச் இம்பார்ட்டன்ட். அதாவது ரிப்பீல் பண்ணினா யூ கேன் கிவ் ரெஃபரன்ஸ் டு த ப்ரீவியஸ் ஆக்ட். இப்போ நீ இப்போ புதுசாக ஒரு ஆக்ட் இருக்குது, இந்த ஆக்ட்ல கொஞ்சம் சந்தேகங்கள்லாம் வந்துச்சுன்னா யூ கேன் கிவ் ரெஃபரன்சஸ் டு தி ப்ரீவியஸ் ஆக்ட். ப்ரீவியஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க சொல்லி ரெஃபரன்ஸ் மாதிரி கொடுக்கலாம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இது வந்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம். டிவிடெண்டை பத்தி, டைமை பத்தி கேட்டிருக்கிறாங்க, டைமை பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப டிவிடெண்ட் வந்து டிவிடெண்ட் ஹாஸ் டு பி பேட் from 30 days. Dividend has to be paid within 30 days from date of declaration. From date of declaration சொன்னா, from இன்னைக்கு டிக்ளேர் பண்ணாங்கன்னா இன்னைக்கு நீங்க கூட்டக்கூடாது, இன்னையில் இருந்து கூட்டக்கூடாது, which means அடுத்த நாள்ல தான் 30 கூட்ட ஆரம்பிக்கணும். இப்போ இன்னைக்கு டிக்ளேர் ஆச்சு, 1 January டிக்ளேர் ஆச்சு, 1 January கூட்டாதீங்க. 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 21 30 31 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணுங்க. ஃப்ரம் டேட்ல எடுக்காதீங்க, ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்பான். ப்ரோ ராட்டானா ப்ரொபோர்ஷனேட். இப்போ 10 ரூபாய் ஃபேஸ் வேல்யூக்கு 2 ரூபாய் டிவிடெண்ட் வச்சுக்கோங்க. அப்படின்னா 100 ரூபாய் ஃபேஸ் வேல்யூக்கு எவ்வளவு டிவிடெண்ட்? ஆன்சர் 20 rupees. இட்ஸ் நத்திங் பட் ப்ரொபோர்ஷனேட்லி ரேஷியோ. என்ன விஷயமும் ஆக்ட்ல ப்ரொபோர்ஷனேட்லியா தான் பண்ணுவாங்க நார்மலா. அது டெப்ட் பேமெண்ட் ஆகலாம், ஆர் டாக்ஸ் ஆகலாம், ஆர் டிவிடெண்ட் பெர்சன்டேஜ் ஆகலாம், என்ன வேணா ஆகலாம். நோ கம் ஆன் கைஸ், ஐ திங்க் த என்டையர் illustrations ஆர் ஓவர். ஆல் த illustrations ஆர் ஓவர். ஸோ இந்த சாப்டர் பொறுத்த மட்டும் நீங்க மெயினா என்ன சொல்லணும்னா, ஜெனரல் க்ளாஸ் ஆக்ட் இஸ் a very simple act. Please go through these illustration, go through book back questions, because எக்ஸாமுக்கு வந்து டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. And don't miss this chapter. This chapter will come for around 8 marks. So அதனால விட்டுறாதீங்க. Please go through this illustration and book back questions. Thank you. This is CA Sheshadri signing off. நன்றி.